Hey guys, rise up. This is our UPSC Tamil Fountain channel. In this video, we are going to see about Syrian crisis. Syrian crisis, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Syrian crisis. Syria வந்து ஒரு Middle East country. Middle East country in the sense it's surrounded by Gulf and Gulf countries, Gulf region of the. ஏன் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சிரியாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் தென் வந்து 5 lakh சிரியன்ஸ் வந்து அவங்களோட லைவ்லிவுட்டை இழந்திருக்காங்க, அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் பியூர்லி ஆஃப் டெரர் அட்டாக் அண்ட் சூப்பர் பவர் பிளேஸ். சிரியா வந்து ஒரு பப்பட் மாதிரி சூப்பர் பவர்ஸ்கிட்டையும் டெரரிஸ்ட்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்ன டெரர் குரூப்ஸ் வந்து சிரியாவில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு, எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அந்த டெரர் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, அதுக்கப்புறம் இந்த சிரியன் கிரைசிஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எது வந்து ஒரு ஸ்பார்க்கு சோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெரர் குரூப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அசாத் குரூப்பு. அசாத் குரூப்புக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவும் ஈரானும் அண்டு இஸ்போலான்னு ஒரு குரூப்பு. அது வந்து ஒரு லெபனீஸ் முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. லெபனீஸ் நான் உங்களுக்கு வந்து அந்த சரௌண்டிங் கண்ட்ரிஸ் வந்து காட்டுறேன். யா I'll just show the surrounding countries of Syria. யா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, this is Syria. This is Syria. அண்ட் சிரியாவோட நார்த்தில் வந்து டர்க்கி இருக்குது, சிரியாவோட ஈஸ்டில் வந்து ஈராக் இருக்குது, சவுத்தில் ஜார்டன் இருக்குது, அண்ட் வெஸ்ட்டில் லெபனின் வந்து ஒரு குட்டி கண்ட்ரி தான். இங்கே பாருங்கள், லெபனின் இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்து லெபனின் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான். தென் அந்த சிரியாவோட லெஃப்டில் வந்து சிரியாவோட வெஸ்ட்டில் மெடிட்டேரியன் கண்ட்ரி, இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெடிட்டேரியன் சி. தென் இது வந்து ஒரு ரெட் சி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிரியாவோட ஜியோகிராஃபிக்கல் சிக்னிஃபிகண்ட் என்னென்னு. இந்த லெபனினில் இருக்க ஒரு இஸ்பெல்லாங்கிற ஒரு குரூப்பு, அது வந்து ஒரு ஷியா முஸ்லிம் குரூப்பு. ஓகேவா? இது ஆக்சுவலாக இதுதான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. இந்த சர்க்கிள் தான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், யமன், ஒமன் அப்படி எல்லாமே வந்து வரும். லெபனின் கூட ஆல்சோ ஏ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்குள்ளே ஒரு லைன் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் மாதிரி இருக்குது. எல்லாமே இது வந்து முஸ்லீம் கண்ட்ரி தான். என்ன டிவிஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 டிவிஷனாக இருக்காங்க. ஷியா முஸ்லிம், சன்னி முஸ்லிம் அப்படின்னு 2 டிவிஷனாக இருக்காங்க. இஸ்பெல்லாங்கிற குரூப் வந்து ஷியா முஸ்லிம் குரூப்பு. அது வந்து லெபனினில் இருக்க ஒரு ஷியா முஸ்லிம் குரூப்பு. அந்த இஸ்பெல்லா குரூப் வந்து லெபனின் பேஸ்டு ஷியா. ஓகே, அது வந்து அசாத் கூட அலையாக இருக்குது. ரஷ்யா வந்து அசாத் கூட அலையாக இருக்குது. தென் வந்து ஈரான் இவங்கெல்லாம் வந்து அசாத்துங்கிற டெரர் குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்டு வந்து என்ன டெரர் குரூப்பு அப்படின்னா ISIS. இது எல்லாமே ஒரே ஸ்டேஜில் வந்து அரைஸ் ஆகலை, பட் இருந்தாலும் வந்து ஒரு எவால்வேஷனரியாக அரைஸ் ஆகுது. நான் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கணுன்றதுக்காண்டி எல்லா ஒரு டெரர் குரூப்பையும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அதோட அலை கண்ட்ரிஸை வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, தேர்டு வந்து குர்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. குர்ஸ்க்கு வந்து கடைசியாக வந்து USA வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபோர்த் வந்து ரிபல்ஸ் அரைஸ் ஆகுது. இந்த சிரியாக்குள்ளே இந்த மாதிரி 4 விதமான குரூப்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. USA சப்போர்ட் பண்ணுறாங்க ரிபல்ஸ்க்கு. அப்புறம் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ், நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் டர்க்கி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜார்டன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு சுற்றி இருக்கிற மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸுமே இந்த ரிபல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் ஆல்சோ கிரவுண்ட் ப்ளே யார் பண்ணுதுன்னா சிரியன் கவர்மெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் மிலிட்ரி ட்ரூப்ஸ். ஓகே, அவங்க வந்து கிரவுண்ட் ப்ளே பண்ணுறாங்க. இப்போது அந்த ஹிஸ்டாரிக்கல் வைஸாக பார்க்கலாம் எப்போ வந்து இந்த சிரியன் கிரைசிஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னு.
ஃபஸ்ட்டு அரப் ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அரப் ஸ்ப்ரிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 2011 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா துனிஷியாங்கிறது இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. துனிஷியா வந்து ஒரு நார்த் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த பிக்சரில் காட்டுறேன். திஸ் இஸ் துனிஷியா. நார்த் ஆஃப்ரிக்கனில் இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த எல்லோ கலரில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் துனிஷியாவோட சவுத் ஈஸ்டில் லிபியா இருக்குது, சவுத் வெஸ்ட்டில் அல்ஜீரியா இருக்குது. சவுத் வெஸ்ட். ஓகேவா? இங்கே வந்து அந்த ஒரு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரெவல்யூஷனை ஒரு புரட்சி மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீப்புள்ஸ்க்கு இடையில் வந்து அவங்க ஆக்சுவலாக இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த ரெவல்யூஷன் வந்து மற்ற அரப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே, இந்த அரப் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மற்ற அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. திஸ் கால்ட் அஸ் அரப் கண்ட்ரிஸ். இந்த சர்க்கிள் வந்து அரப் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகிற இந்த ரெவல்யூஷன் இந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்க அந்தந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸில் ஒரு ஒரு புரட்சி மாதிரி வந்து ஒரு ஒரு விதமாக வந்து வெளிப்படுதுன்னு சொல்லலாம். துனிஷியன் ரெவல்யூஷன் அது வந்து சிரியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால சிரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிரியன் கவர்மெண்ட்டோட இதுக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சிரியன் கவர்மெண்ட் வந்து ஜெயிலில் வந்து வைக்குது. அதை கண்டிச்சு வந்து சிரியாவில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிரியன் பீப்புள்ஸ் வந்து அந்த பீப்புள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த கவர்மெண்ட் கிட்ட. அந்த அரெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரியன் பீப்புள்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. அது ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் மாதிரி தான் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் கவர்மெண்ட் வந்து சிரியன் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ரொம்ப வந்து ஆங்கர் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஓப்பன் ஃபயரும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு, அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுற இந்த சிரியன் பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து பண்ணுது. அதனால் இந்த சிரியன் பீப்புள்ஸ் வந்து ஒரு 4 பீப்புள்ஸ் கிட்ட வந்து டெட் ஆகிட்டாங்க. இது எல்லாமே 2011 தான் நடக்குது. ஒரு மீன்ஸ் ஒரு 10 days 12 days அந்த மாதிரி ஒரு கேப்பில் வந்து நடக்குது. அதனால் வந்து ஒரு சிவில் வார் மாதிரி அந்த சிரியனுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிவில் வார்னால் அந்த சிரியாக்குள்ளே ஒரு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் சிவில் வார். அந்த பீப்புள்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது தான் சிவில் வார்னு சொல்லுவாங்க. அந்த சிவில் வார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம கண்ட்ரியில் மோடி கவர்மெண்ட் இருக்குது, மோடி கவர்மெண்ட்டுக்கு அப்போசிட்டாக காங்கிரஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து சிவில் வாரில் சிரியாவில் சிரியன் கவர்மெண்ட்டுக்கு அப்போசிட் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போசிட் பார்ட்டிஸ் அந்த அப்போசிட் பார்ட்டிஸ் வந்து அவங்க கையில் வந்து ஆயுதங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்ஸ் தே டேக் ஆர்ம்ஸ். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சிரியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி. ஏன்னா சிரியன் கவர்மெண்ட் வந்து மிலிட்ரி ட்ரூப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ் வந்து பீப்புள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் அந்த அட்டாக் பண்ணாமல் தடுத்துக்கிறதுக்கு, அவங்கள பாதுகாக்க ஃபஸ்ட்டு ஆர்ம்ஸை கையில் எடுத்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து அந்த ஆர்ம்ஸை வச்சு அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை வந்து அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸை, கவர்மெண்ட்டோட மிலிட்ரி ட்ரூப்ஸை வந்து வெளியேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. தென் அது ஒரு நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஒரு சிவில் வார் மாதிரி வந்து நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த சிரியன் ட்ரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு அசாத் இருக்குது பார்த்தியா, அசாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்ரெடி ஒரு டெரர் குரூப்பு அப்படின்னு. இந்த குரூப் கூட வந்து ஜாயின் பண்ண மறுத்தாங்க. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து ரிபல்ஸுங்கிற குரூப் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சிரியன் ட்ரூப்ஸ், ஓகேவா, ரிபல்ஸுங்கிற குரூப் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிபல்ஸ்க்கு வந்து யூஎஸ்ஏ சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்ற சென்ஸ் வந்து எப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே சவுதியோ இல்லை எதுவோ வந்து ரிபல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. வியா டர்க்கி ஆர் ஜார்டன் அவங்கள வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரிஸாக வச்சு அப்படி அது மூலமாக தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரிபல்ஸ்க்கு, ஓகேவா. தென் இப்போ வந்து இந்த ஆல்ரெடி இந்த இதுவும் அசாதும் ரிபல்ஸும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா. அதனால் இந்த அசாதோட குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த அசாத் குரூப் வந்து
பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில பிரிசனர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த பிரிசனர்ஸை வச்சு வந்து அந்த ரிபல்ஸ் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுது. அதுக்கப்புறம் ரிபல்ஸ்க்கு எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டோ, ஐ மீன் யூஎஸ் சப்போர்ட், எந்த ஒரு கண்ட்ரிலேருந்தும் சப்போர்ட் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அசாத் வந்து தடுக்குது. ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஒரு ரஃப் பேஸ் போடுறேன். இதுதான் சிரியான்னு வச்சுக்கோங்க. இந்த சிரியாலே ஒரு 4-5 குரூப்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்துச்சு. இப்போ நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குது இல்லைங்களா, 2-3 குரூப் ஆக்சுவலாக மாறி மாறி இருக்குல்ல, அந்த மாதிரி கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்துச்சு. இங்கே வந்து குர்ஸ் இருந்தாங்க. நடுவில் வந்து சிரியன் கவர்மெண்ட் இருந்தாங்க. இங்கே வந்து லாயலிஸ்ட், எதுலேயுமே கலக்காதவங்க வந்து இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கேயும் குர்ஸ் இருந்தாங்க. இங்கே மற்றபடி ரிபல்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதோட இது வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஓன் கண்ட்ரோலில் அவங்க வச்சுருந்தாங்க. தென் வந்து அல்-நுஸ்ரா ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க வந்து 2012 அல்-கொய்தாவை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அல்-கொய்தாவோட சிரியன் பிரான்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி, லைப்ரரி பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி அல்-கொய்தாவோட சிரியன் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா 2000 இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஜான்வரி 2012. அதே 2012 குர்ஸும் வந்து அரைஸ் ஆகுறாங்க. குர்ஸ் வந்து யார் அப்படின்னா அந்த வந்து ஒரு ட்ரைப் மாதிரி அந்த ஏரியாவில், சிரியாவில், தர்க்கிஷில் அங்கெல்லாம் அந்த ட்ரைப்ஸ் வந்து வாழ்கிறாங்க. அவங்க வந்து அரைஸ் ஆகுறாங்க. இவங்க வந்து அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. குர்ஸு ரீஜனல் பவரை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகே, லைக் நான் சொன்ன பற்றி இங்கே குர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி அங்கங்கே வந்து அந்த ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கவுங்க வாழ்கிற இடத்துல அவங்க வந்து அரைஸ் ஆகி பவரை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. தென் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னால ஒரு டெரர் குரூப்ஸ்க்கும் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, நாம் ஆல்ரெடி பார்த்தோம் அசாதோட ஃப்ரெண்டு வந்து ஈரான் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் என்ன பண்ணுதுன்னா, அதோட ட்ரூப்ஸை வந்து சிரியாவுக்கு வந்து சென்ட் பண்ணுது. ஈரானோட ட்ரூப்ஸை அதை கவுண்டர் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுது அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது சவுதி அரேபியா, மற்ற கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிபல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மணி கொடுக்குது, வெப்பன்ஸ் கொடுக்குது இந்த ஃபார்ம் ஆஃப் மணி. ஆனால் டைரெக்டாக வந்து அது இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ் எதுவுமே வந்து ப்ளே பண்ணல. த்ரூ ஜார்டன் ஆர் டர்க்கி மூலமாக தான் வந்து இது ப்ளே வந்து பண்ணுது. ஓகேவா? அது மாதிரி இந்த 2 இதுக்கும் வந்து இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு, வார் போயிட்டுருக்கு. அதே 2012 இஸ்பெல்லா வந்து அரைஸ் ஆகுது. நான் சொன்னல, இஸ்பெல்லா வந்து ஒரு லெபனீஸ் ஷியா முஸ்லீம் குரூப்பு. அது வந்து பிக்சருக்கு வருது. அது வந்து அசாதுக்கு சப்போர்ட் பண்ணி, அசாதுங்கிற டெரர் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து ஃபைட் பண்ணுது சிரியாவில். இந்த மாதிரி ஃபைட் போயிட்டே இருக்குது. நிறைய ஃபைட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. 2013 போல் வந்து நிறையவே அவங்கவுங்க அரைஸ் ஆகி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்ஏ வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக வந்து வர ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி யூஎஸ் சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு, பட் ப்ராமினெண்ட்டாக கிரவுண்டில் இறங்க ஆரம்பிச்சது யூஎஸ்ஏ சிரியாவில். ஏன்னா ரொம்ப நிறைய அட்ரோசிட்டிஸ் நடக்குது, ரொம்ப வந்து சிவிலியன்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, பீப்புள்ஸ் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் இறங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சது யூஎஸ்ஏ என்ன கேட்டுக்குச்சு அப்படின்னா, யூஎஸ்ஏ ஆல்சோ சப்போர்ட் ரிபல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. பட் இருந்தாலும் கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட, அதாவது மெயின்லி சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரிஸ்னாவே ஓரளவுக்கு கொஞ்சம் ரிச்சஸ்ட் கண்ட்ரி, ஃபன் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா. அவங்கக்கிட்ட வந்து என்ன கேட்டுக்குச்சுன்னா, ரிபல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்டுக்காகவும் நீங்கள் வந்து எந்த ஃபண்டும் வந்து சென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ வந்து சவுதி அரேபியா கிட்டே கேட்டுச்சு. ஐ மீன் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுச்சு. பட் இருந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணிடுச்சு, நெக்லெக்ட் பண்ணிடுச்சு இந்த சவுதி அரேபியா அண்ட் அதர் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம். அதுவே ஒரு கிரவுண்ட் ஆஃப் டென்ஷன் மாதிரி இருந்துச்சு யூஎஸ்க்கு அந்த டைமில், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும். ப்ளஸ் வந்து இந்த 2013 வந்து
அந்த சிரியன் பீப்புள்ஸ்க்காக வந்து அவங்க மேலே வந்து நிறைய கெமிக்கல் வெப்பன்ஸ் அட்டாக்லாம் நடந்துச்சு. ஓகேவா? அது வந்து நிறைய யுஎன்ஹெச்ஆர்சி ரிப்போர்ட்லேயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து யார் பண்ணா, யுஎஸ்ஏ என்ன சொல்லுச்சுன்னா, அந்த கெமிக்கல் அட்டாக்ஸ்லாம் வந்து பண்ணது வந்து சிரியன் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரியன் கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. சிரியன் கவர்மெண்ட்டும் ரஷ்யாவும் என்ன பண்ணுச்சு ரஷ்யா சொல்லியிருக்கேன். ரஷ்யா வந்து சிரியன் கவர்மெண்ட்டோட சைடு தான். ஓகேவா? ஆல்ரெடி யூஎஸும் ரஷ்யாவும் ஆப்போசிட் பார்ட்டிஸு. யூஎஸ் வந்து சிரியன் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுது. ஓகேவா? சிரியன் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுது. அதனால் ரஷ்யா வந்து சிரியன் கவர்மெண்ட் கூட ஃப்ரெண்ட்லி அலை. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப். யூஎஸ் வந்து ரிபல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சிரியாவும் ரஷ்யன் கவர்மெண்ட்டும் ரிபல்ஸ் தான் வந்து இந்த அட்டாக், கெமிக்கல் வெப்பன் அட்டாக்கை வந்து பண்ணாங்க பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படின்னு ரிபல்ஸை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சது சிரியன் கவர்மெண்ட்டும் ரஷ்யாவும். தென் வந்து 2013 வந்து யூஎன் செனேட்டில் வந்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி வந்து யூஎஸ் செனேட்டில் ரெசல்யூஷன் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணாங்க. இனிமேல் வந்து இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டா, சிவிலியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் செனேட்டிலே வந்து ரெசல்யூஷன் மாதிரி வந்து பாஸ் பண்ணாங்க. தென் வந்து நெகோஷியேஷன் வந்து 2013 ரஷ்யாவும் யூஎஸும் வந்து நெகோஷியேஷன் மாதிரி வந்து இது பண்ணாங்க. எதுக்காக அந்த நெகோஷியேஷன் அப்படின்னு பார்த்தா, அந்த வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த நெகோஷியேஷன் இருந்துச்சு. கெமிக்கல் வெப்பன் கன்வர்ஷன் ஆல்சோ வந்து அந்த சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஐஎஸ்ஐஎஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ்ஐஎஸ் எப்படி அரைஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அல்கொய்தா வந்து இந்த ஈராக் பேஸ்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் பேஸ்டு ஒரு டெரர் குரூப் அல்கொய்தா. அந்த அல்கொய்தா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. என்னென்னா ஐஎஸ்ஐஎஸ்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது சிரியாவில். ஐஎஸ்ஐஎஸ்னால் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் ஈரான். ஈராக் அண்ட் சிரியா. ஓகே, அண்ட் சிரியா. ஆக்சுவலாக இந்த அல்கொய்தாலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஐஎஸ் வந்து 2014 வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த அல்கொய்தாவே ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஒரு எனிமியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எங்கேருந்து வந்துச்சோ அதையே எனிமியாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக குர்துக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுச்சு, ரிபல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுச்சு. ஆனால் அசாதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணலை. இந்த ரெண்டுத்துக்கு அகைன்ஸ்டாக மட்டும்தான் வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்லுச்சுன்னா ஐஎஸ்ஐஎஸ், நாங்கள் தான் வந்து வேர்ல்டு வைடு கேலிஃபைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. கேலிஃபைட்னா என்னென்னா, அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் வந்து ஒரு சாமி மாதிரி முகமது மாதிரி ப்ரோபட் முகமது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முகமது தான் வந்து முஸ்லீம் அந்த ரிலிஜனே வந்து ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் தான் வேர்ல்டு வைட் கேலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஎஸ்எஸ் வந்து அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிச்சு 2014 போல். ஓகேவா? தென் அதே 2014 யூஎஸ் வந்து நிறைய பைசா கொடுத்து வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஐஎஸ்ஐஎஸ் அப்போஸ் பண்ணுறதுக்காண்டி ரிபல்ஸை வந்து ட்ரைன் பண்ணுச்சு. ஓகேவா? அரவுண்ட் வந்து ஒரு மோர் தென் ஐ திங்க் மோர் தென் $500 மில்லியன் வந்து யூஎஸ் டாலர்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைன் பண்ணுச்சு. யாரையும் ரிபல்ஸை வந்து ட்ரைன் பண்ணுச்சு. ரிபல்ஸ்லேயும் வந்து அவ்வளோ டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 60 ஃபைட்டர்ஸை மட்டும்தான் வந்து யூஎஸ் வந்து ட்ரைன் பண்ணுச்சு. அப்போனா வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ எஃபெக்டிவாக அவ்வளோ டெக்னாலஜி வந்து இவங்களுக்கு வரைக்கும் தான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா அவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு இம்ப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, யூஎஸ்ஏ வந்து டர்க்கி கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. டர்க்கி வந்து ஆல்ரெடி அந்த சிரியாவோட மேலே நார்த்தில் வந்து இருக்கிற கண்ட்ரி இல்லையா, அதனால் யூஎஸ்ஏ வந்து டர்க்கி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சு. ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெல்ப் கேட்டுச்சு. எப்போது இது வந்து 2015 வந்து நடக்குது.
பட் டர்க்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணாமல் குர்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபைட் பண்ணுச்சு. ஓகேவா? ஏன் வந்து அவங்களுக்கு ஃபைட் பண்ணி அவங்க மேலே வந்து பாம்ஸும் வந்து வீசுச்சு. ஏன் அப்படின்னா, டர்க்கி குர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, குர்ஸ் வந்து ஒரு ட்ரைப் பீப்பிளு. சிரியால இருக்காங்க, டர்க்கில இருக்காங்க, ஈராக்ல இருக்காங்க. அந்த மாதிரி அங்கங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குர்திஷ்க்குன்னு ஒரு தனி ஸ்டேட் மாரி, இஸ்லாமிக் ஸ்டேட் மாரி வந்து கேட்குறாங்க. ஏன்னா டர்க்கிலயும் வந்து இருக்காங்க இல்லையா குர்திஷு. அதனால வந்து ஆம் அந்த மாதிரி குடுத்தா நம்ப கண்ட்ரியும் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில குர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து பாம் போட்டுச்சு டர்க்கி. தென் ஆஃப்டர் தட் வந்து 2015லயே ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, ரிபெல்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து பாம்பிங் கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. அகைன்ஸ்ட் ரிபெல்ஸ் அகைன்ஸ்டாக வந்து பாம்பு போடுற மாதிரி இருந்துச்சு. தென் யூஎஸ் வந்து அப்போவும் வந்து டிஃபெண்ட் பண்ணுச்சு ரிபெல்ஸை வந்து ட்ரைன் பண்ணி அந்த ஒரு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து டெக்னாலஜிஸ்ட்டாக வந்து அந்த ட்ரூப்ஸை வந்து ட்ரைன் பண்ணி சென்ட் பண்ணுச்சு. தென் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணுறேன். யா சிரியன் கவர்மெண்ட் ஆக்சுவலாக சிரியாவோட கேபிட்டல் வந்து இந்த டமாஸ்கஸ் தான். ஆஃப்டர் வந்து இந்த சினாரியோலாம் நடந்து முடிஞ்சிட்ருக்கப்போ யூஎஸ்ஏ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வித்ட்ராவ் ஆகிற மாதிரி, ஐ மீன் அதோட பவர் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போடு சிரியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நிறைய பிளேஸஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிச்சு. இந்த அலப்போ வந்து இந்த நார்த் சிரியாவில் இருக்கிற ஒரு பிளேஸு, அதை கேப்சர் பண்ணுச்சு. தென் டமாஸ்கஸ் அதோட கேபிட்டலை வந்து கேப்சர் பண்ணுச்சு. டைரசார் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து கேப்சர் அந்த மாதிரி நிறைய பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிச்சு. தென் இப்போவும் வந்து அந்த இது வந்து என்னென்னா, இங்கே குட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே லாயலிஸ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்கங்கே வந்து அவங்கவுங்க வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ப்ரெசண்ட் டே சினாரியோ ஆஃப் சிரியன் கிரைசிஸ். மற்ற இடத்துல ரிபல்ஸ் இருக்காங்க, ஐஎஸ்ஐஎஸ், குர்திஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் ஒரு பீப்புள்ஸ் வந்து இன்றைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ரீஜனல் பவரை வச்சு ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.